எல்லாரும் சாப்பிட்டீங்களாட்டி? சாப்பிட்டாச்சு முருகேசா. எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிற கூட்டம் மாதிரியே இருக்கு. இழிச்சவளே, உன் கடை வியாபாரம்லாம் எப்படி போகுது? ரொம்ப நாளா உன்னைய ஆளையே பார்க்கவே முடியல. வியாபாரம் உங்கள் புண்ணியத்தில் நல்லா போகுது தாத்தா. என்ன செய்ய, கடையும் வீட்டையும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டியிருக்குல்ல, அதான் வரவே முடியல. நீ கடைக்கு வேலைக்கு ஒரு ஆள் போட்டுறணும். அப்படின்னா நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல. ஆமாம், அந்த கடையில் வர்ற வருமானத்துக்கு வேலைக்கு ஒரு ஆள் போட வேண்டியதுதான், விளங்கிரும். நீ ஒரு ஹோட்டலில் வாடகைக்கு பிடிச்சி அதில் கடையை போட்டா என்ன? ஏன் இன்னும் ரோட்டில் கடையை போட்டுட்டு கிடக்க? ஹோட்டலுக்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு இன்னும் வருமானம் வரல அத்தை பாட்டி. என்ன செய்ய, இதை வச்சு அப்படியே பொழப்பு ஓட்ட வேண்டியதுதான். உன் சம்மந்தி ஊருக்கு தலைவர், அவர் பேர சொன்னா போதாதா? உனக்கு எத்தனை கடை வேணாலும் வரிசையில் வந்து நிற்குமே. ஐயையோ, சம்மந்தி பேரெல்லாம் நான் இழுக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமாம் முருகேசா, சம்மந்தி பேரெல்லாம் இழுக்கக்கூடாது. எனக்கும் சம்மந்தி பணக்கார சம்மந்தி இருக்காங்க. அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் அவங்க பேரை நான் இழுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும். பொண்ணு எடுத்திருக்கோம், மாப்பிள்ளை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்குன்னு நம்ம அவங்க பின்னாடியெல்லாம் அலைய முடியாது. அதுவும் சரிதான் முட்டி. தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், படித்தேன் ரசித்தேன் நான் தான் உலகழகி. என்ன ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு? எம்டி சிலிண்டர்னா கையில் உருட்டிக்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு மண்டைக்கு மேலே தூக்கிக்கிட்டு போற? ஆமாட்டி, கையை சுளுக்கிக்கிட்ட போகுது. ஹலோ, முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டியதெல்லாம் இங்கே கடந்து உயிரை வாங்கிட்டு கிடக்கு. இது ஒன்றும் எம்டி சிலிண்டர் கிடையாது, ஃபுல்லு. ஃபுல் சிலிண்டரா? உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த ஊர்ல இப்ப நான் தான் பணக்காரி. என்னட்டி சொல்லுத? ஆமா, வீட்டில் ஒரு அரை சிலிண்டர் கிடக்கு, கையில் ஒரு முழு சிலிண்டர் இருக்கு. பாத்தீங்களா, 1.5 சிலிண்டர் வச்சிருக்கேன். உங்க யாருக்கிட்டையாவது இருக்கா? எங்க வீட்டுல எல்லாம் சிலிண்டர் இல்லம்மா, காலி ஆயிட்டு. காலியாகி விறகடுப்புல தான் போட்டு நாங்கள் சமையல் பண்ணிட்டு கிடக்கோம். பட்டு பாவும் விறகடுப்புல போட்டு முட்டிக்கிட்டு கிடக்கா. எங்கள் வீட்லேயும் விறகடுப்பில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிறகு அன்னைக்கு மீனாக ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி கொடுத்தா. இப்போ அதனால் அதை வச்சு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. விறகடுப்பு கரண்ட் அடுப்புன்னு மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கும் கேஸ் வரல. நாங்கள்லாம் புக் பண்ணி 15 நாளைக்கு மேலே ஆயிட்டு. இன்னும் வருமா வராதான்னு கூட தெரியல. ஆனால் ஓடிபி மட்டும் அனுப்பிக்கிட்டே கிடக்கானுங்க. இப்போ தெரியுதா இந்த ஊர்லேயே யார் பணக்காரின்னு? எது வேணாலும் என்கிட்ட வந்து வரிசையில் நில்லுங்க. நக்கல் கொஞ்சம் ஓவராக இருக்கும் போலையே. ஆமாம், பணக்காரியாக இருக்கோம்ல, நக்கல் இருக்கத்தான் செய்யும். இத்தனை சிலிண்டர் வச்சு என்ன செய்ய? நீ வீட்டில் சோறே பொங்க மாட்டேன், அதனால உனக்கு சிலிண்டர் அப்படியே கிடக்கு. நாங்களாம் சோறு பொங்கி சாப்பிடுதோம்லம்மா, அதான் சீக்கிரம் காலி ஆயிருது. அது உங்க மேல தப்பு. 3 வேளைக்கும் சுட சுட தான் சாப்பிடுவேங்கீங்க. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை சாப்பாடு செய்தீங்க. இடையில இடையில காப்பி வேற போடுதீங்க. இது காணாதுன்னு பச்சைய சூடு, வடைய சூடு, பூரிய சூடுன்னு சுட்டுட்டு கிடைக்கீங்க. பிறகு கேஸ் காலியாகாம என்ன செய்யும்? என்னைய மாதிரி இருக்கணுமா? நான்லாம் காலையில் ஒரு சட்டி நிறைய சோறு பொங்கி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், குழம்புக்கு ரசம் வச்சிருவேன், இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு பருப்பு கிருப்புன்னு வச்சிருவேன். அதே காலையில் மத்தியானம் ராத்திரின்னு 3 நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிடுவேன். அதனாலதான் எனக்கு கேஸ் நிறைய மிச்சமாக கிடக்கு. உன்னைய மாதிரிலாம் மனுஷன் சோறு திங்க முடியுமாம்மா? 3 வேளைக்கும் ஒரே சாப்பாடை தின்னுட்டு கிடக்க முடியாது, கண் அவிஞ்சு போயிரும். நீ போய் தின்னு, நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிடுதோம். சரி சரி, நான் பணக்காரியா இருக்கேன்னு நினைச்சு பொறாமப்படாதீங்க. நானும் உங்க கூட்டத்துல ஒருத்தி தான். அதனால உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காக என் வீட்டுல கேஸ் எப்பவும் இருக்கும். உங்களுக்கெல்லாம் காப்பி கீப்பி போடணும், சோறு பொங்கணும்னு அவசரத்துக்கு என் வீட்டுக்கு வாங்க. சே, ராதா இவ்வளவு நல்லவளா? இது தெரியாம போயிட்டே. ரொம்பலாம் துட்டு கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. காப்பி போட 100 ரூபா, சோறு பொங்குறதுக்கு ஒரு 500 ரூபா, குழம்பு வைக்கனா 1000 ரூபா, கறி குழம்பு மீன் குழம்புன்னா 2000 ரூபா கேட்பேன். கடை வேலையை முடிச்சாச்சு. அடுத்து வீட்டில் போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான். வீட்டில் என்னெல்லாம் வேலை கிடக்கு? போய் முதல்ல வீட்டை பூரம் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு சோறு பொங்கணும். சோறு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 பாத்திரம் கிடக்கு, அதையும் அப்படியே கழுவிட்டு பெறவாசலில் போய் துணி கிடக்கு, அதையும் துவைச்சி போடணும். அதுக்கு பிறகு குழம்பு வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். என்னப்பா திடீர்னு முன்னால் வந்து நிற்க? ஏக்கா, என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க? பொறுப்பு இல்லாமல் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கேனா? என்ன சங்கதி? உங்களுக்கு விஷயமே தெரியாதா?
என்ன விஷயம்ப்பா? யாருக்காவது ஏதாவது ஆயிட்டா? இப்படி பொறுப்பில்லாம இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னத்த சொல்ல? என்னப்பா பீதியை கிளப்புதே? என்னன்னு சொல்லு. ஐயோ கடவுளே, நான் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஐயோ கடவுளே, இவன் சொல்றத பார்த்தா பயமா இருக்கே. யாருக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. எப்பா இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியே இல்லையா? ஒன்றும் இல்லைக்கா, மத்தியானத்துக்கு மேலே தலைவர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. அதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். ஆளையும் மண்டையும் பாரு. நான் கூட யாருக்கோ என்னமோ ஆயிட்டு போலன்னு பயந்து போயிட்டேன். இப்படியா மனசை வந்து சொல்லுவான்? ஏக்கா சும்மா நீங்கள் என்ன செய்தீங்கன்னு பார்ப்போன்னு சொன்னேன்க்கா. இந்த வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோப்பா. இந்த விளையாடுறதெல்லாம் என்கிட்ட வந்து காட்டாத. நான்லாம் டென்ஷன் பார்ட்டி. நான் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோயே, நாடு தாங்காது. சரி சரி, கோவப்படாதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். நல்லா சொன்ன போ. ஒரு நிமிஷத்துல எனக்கெல்லாம் உயிரே போயிட்டு நான் பயந்து போய் கிடக்கேன். இப்படியா அப்படியாங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதாங்க? பயங்காட்டுற மாதிரியே பேசாதப்பா. சாரிக்கா, மன்னிச்சிருங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. பஞ்சாயத்து யாரு மேல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. தலைவர் வர சொன்னாரு, அவ்வளவுதான், வந்து சேருங்க. ஒரு நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுக்கலாம்னு நினைச்சா முடியுதா? அவர் வர சொன்னாரு, இவர் வர சொன்னாரு, அங்க போகணும் இங்க போகணும்னு ஏதாட்டும் ஒரு பிரச்சனை நம்மள விரட்டிக்கிட்டே கிடக்குப்பா. எரிச்சலா இருக்கு. என்ன டி செல்வி புலம்பிக்கிட்டே போற? இருக்கிற டென்ஷன்ல இவனுங்க வேற சும்மா கிடக்க மாட்டேக்கானுங்க, எரிச்சல் படுத்துதானுங்க. யார் என்ன பண்ணான்னு சொல்லு, அடிச்சு தூக்கி வீசிடுதே. தலைவர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காராம், அதை வந்து சொல்ல வேண்டியதானே? ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இப்படி பொறுப்பில்லாம இருக்கீங்களே, அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொல்லிட்டு கிடக்கான். நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன், நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணிட்டோம் போலன்னு. கடைசியில பார்த்தா பஞ்சாயத்துக்கு வாங்க. அவன் என்கிட்டயும் அப்படித்தான் சொன்னான். சப்புன்னு ஒரு அடி விட்டுட்டேன். அடிச்சியாக்கும் இந்த விஷயம் தெரியாமல போயிட்டு நானும் ஒரு அடி விட்டுருப்பனே. போயிட்டானோ? சரி போறான் விடு, நல்ல பையன்தான், சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். ஆமா சரி, அவனாலேயும் நம்மளுக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. தலைவர்கிட்ட ஏதாவது விஷயம் நடக்கணும்னா இவனை தான் போய் பிடிக்கணும். பிறகு இவங்கிட்ட கோவச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சரி மத்தியானம் வந்துரு, பஞ்சாயத்து இருக்கு. சரி சரி வாரேன். வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தேன், முடியாது போல. சரி கிளம்பி வாரேன். சரி நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு பஞ்சாயத்துக்கு வாரேன். சரி பாப்போம். யோ எங்கேயா இருக்க? முதல்ல அதை சொல்லியா. இங்கே பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவள் இருக்காளா செத்தாளா அந்த கவலையெல்லாம் கிடையாது. பொழுதன்னைக்கும் கல்கத்தா கல்கத்தான்னு கல்கத்தாலே போய் கேட, அங்கேயே வச்சு சமாதி கட்டிடுதே உனக்கு. வர வேண்டாம் வர வேண்டாம், நீர் இந்த பக்கம் வரவே வேண்டாம், அங்கேயே கிடந்து சாவுங்க. மத்தியான வெயிலுக்குள்ள இங்க வந்து உட்காந்து மொட்டை மாடியில் என்ன செய்தாக இவங்க? இந்த வீட்டு பக்கம் வந்தே காலையிலே சூடு வச்சு விரட்டி விட்டுருவேன். என்னத்தை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அலமேலுவா? என்ன டீ, அலமையில தவிர பேசுறதுக்கு எனக்கு ஆளே இல்லையா? இல்லை வீட்டு பக்கம் வந்தால் சூடு வச்சு விட்டுருவேன். இன்னைக்கு அவங்கள தான் சூடு வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதான் அவங்களான்னு பார்த்தேன். அவளுக்கு என்னத்துக்கு டீ சூடு வைக்கணும்? அதை விடுங்க, நீங்கள் யாருக்கு இப்போ சூடு வைக்க போறீங்க? உங்கள் மாமனாருக்கு தான், வேற யாருக்கு நான் சூடு வைக்க போகிறேன்? ஆட கொடுமையே, அந்த அப்புறாணி மனுஷனுக்கா சூடு வைக்க போறீங்க? அப்புறாணி மனுஷனா? பொண்டாட்டி விட்டுட்டு ஊரில் போய் கிடக்கிற ஆள் அப்புறாணி மனுஷனாக்கும். அவர் எப்படி இருக்காராம்? என்னைக்கு வராராம்? அதான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன், வந்தால் சூடு வச்சு விட்ருவேன்னு சொல்லியிருக்கேன். இனிமே வரமாட்டாரு. நீங்கள் அவரை விட்டுட்டு எதுக்கு இங்கே இருக்கீங்க? ஒரு நாளைக்கு நைஸாக போய் பார்க்க வேண்டியதானே, என்ன செய்தாரு எது செய்தாருன்னு கையும் களவுமா பிடிச்சிடலாம்ல. அவனை கையும் களவுமா பிடிச்சி நான் என்ன செய்ய போகிறேன்? சரி அது கிடக்கட்டும். இப்போ எதுக்கு நீங்கள் துணி காய போடுற கம்பியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கம்பி உடையிறதுக்கா? அது உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என் மாமன் வாங்கி போட்டது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே ரூமில் உட்காந்து பேச வேண்டியதானே, எதுக்கு மொட்டை மாடி வெயிலுக்குள்ளே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி ஒளிஞ்சு உட்காந்து பேசுதீங்களோ? நான் என்னத்துக்கு திருட்டுத்தனம் பண்ண போகிறேன்? என் மாமன் வீடு இது, நான் எங்கேனாலும் உட்காந்து பேசுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? சரி நீங்கள் எங்கனாலும் உட்காந்து பேசுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ பாவமே வெயிலுக்குள்ளே உட்காந்து காயுதீங்களேன்னு கேட்டேன். இப்போ என்ன உனக்கு? எதுக்கு இங்கே வந்து நிற்க? கீழே போ.
நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இது என் வீடு, என் பேரில் தான் இருக்குது இந்த வீடு. நான் எங்கேனாலும் வந்து நிற்பேன். ஏ கடவுளே, நான் என் மவன் வீடுன்னா இவன் என் வீடுங்காலே. எத்தே அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு சோறு பொங்கி வச்சுட்டேன், கீழே வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன் மகாராணி எங்கே போறீங்க? எனக்கு சோறு வச்சு கொடுக்க முடியாதோ? எத்தே ஊருக்குள்ளே பஞ்சாயத்தை கூட்டியிருக்காகத்தே, பஞ்சாயத்துக்கு போகணும். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுதேன். பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்களா? நினச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதை வரும்னு நினச்சேன். என்ன நினச்சிக்க? அதான் உன் மேலே பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்கல்ல, நானும் வாரேன். பஞ்சாயத்தில் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். ஹலோ மிஸ்டர் குதிரவாளு, என் மேலே பஞ்சாயத்து கிடையாது. தலைவர் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு, எதுக்குன்னு தெரியல, ஏதாட்டும் ஒன்று சொல்லுவார். உன் மேலே பஞ்சாயத்து இல்லையா? என் மேலே பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? யாருக்கு தெரியும், நீ ஏதாட்டும் செஞ்சுட்டு கமுக்கமாக இருந்திருப்ப. தலைவர் கையும் களவுமா பிடிச்சிருப்பாரு. கையும் களவுமா பிடிச்சாரா? நான் என்ன களவாண்டுக்கிட்ட அலையுதேன்? சரி சரி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன வச்சிருக்க? புளிக்குழம்பு வச்சுருக்கேன், அப்பளம் பொரிச்சிருக்கேன், கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு கூட்டு வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க. வேற ஏதாட்டும் செய்ய வேண்டியதானே? கேஸ் வர்ற வரைக்கும் அவ்வளோதான் செய்ய முடியும் தே. இதே பெருசு, சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு வச்சு அப்பளம் பொரிச்சு இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்குல்ல, இது காணாதா? சரி, மத்தியானம் வெயிலுக்குள்ளே போட்டு எண்ணத்தை போட்டு திங்க, நான் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிடுதே. தயிர் ஊற்றி சாப்பிட தான் அதை செய்யலையா இதை செய்யலையான்னு கேட்கலாக்கும். சரி, போயிட்டு ஃபோன் அடி. அங்கே எதுவும் உன் மேலே தான் பஞ்சாயத்துன்னா எனக்கு சொல்லு, நான் உடனே வாரேன்னு. ச்சே, எனக்காக வாரங்கிங்களே, அதுவே சந்தோஷம். என்ன தண்டனை கொடுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? தலைவர் தண்டனையை அவர் வாயால் சொல்லும் போது காதால் கேட்டு ரசிக்கலாம்ல, அதுக்கு தான் வாரேங்க. உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்னு ஆசையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கத்தே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன். தலைவர் நம்மளுக்கு வேண்டிய ஆளு தான், அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தலைவரே, உங்கள் வீட்டு தோசையை களவாண்டு எங்கள் அத்தையும் அலமேலும் சேர்ந்து தின்னாங்க அப்படின்னு சொன்னால் போதும். அந்த கேஸே பெரிய கேஸு, இன்னும் 1 மாதத்துக்கு ஓடும். அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க. சோறு பொங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோங்கன்னு. நான் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரேன். போன பொது மாமியாரேன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக பேசுதாங்க. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு நினைச்சது தப்பு. இவ எவ்வளவு நேரம் ஆக்குதா? பொறுமை 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 ராசா, செஞ்சு கொண்டு வருவா. மாலா, சாப்பாடு கொண்டு வரியா இல்லையா? நான் எந்திரிச்சு போய் கடையில் ஏதாட்டு சாப்பிட்டு கிடட்டா? அழகு மலராட அபிநயங்கள் கூட என் சிலம்பொலிகள் புலம்புவதை கேள். ஏம்மா, என்ன இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வார? சாப்பாடு கீழே விழுந்துற போது டீ பார்த்து. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல கேட்காதே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல கேட்காதே. ஏட்டி, அது பாட்டி சொல்ல தட்டாதேன்னு தானே வரும். நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கிட வேண்டியதான். சரி, சோத்த போடுமா. என்ன சாப்பாடு இது? சோறு, ரசமும் ஊறுகாயுமா? ஆமா, சோறு ரசம், வீட்டில் கிடந்த மாங்காயை போட்டு ஊறுகாயும் போட்டேன். என்னத்துக்கு வெறும் ரசத்தை வச்சிருக்க? வேற ஏதாட்டும் ஒன்று செய்ய வேண்டியதானே? வேற எதுவும் செய்ய முடியாதுங்க, அதான் இதை செஞ்சேன். கேஸ் தட்டுப்பாடுன்ட்டு விறகடுப்புல போட்டு என்னத்தையோ இருக்கிறது செஞ்சு கொடுத்துட்டு கிடந்தீங்க. ரசம், துவையல், தயிர்னு. இப்போ என்ன? அதான் கரண்ட் அடுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, பிறகு அதில் சமைக்க வேண்டியதானே? ஏங்க அது அதானே உங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு வலிக்கு செஞ்சு கொடுத்தா என்ன? மத்தியானம் ஒரு மனுஷன் சாப்பிட வந்திருக்கேன், சுட சுட சாப்பிடுவோம்னு நினைச்சு வந்தா இப்ப ரசத்தையும் ஊறுகாயும் வைக்க. ஏங்க சொல்லுறதை கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் நான் எது கேட்கணும்? அதான் கரண்ட் அடுப்பு இருக்குல்ல, ஒழுங்க ஒரு சோறு பொங்கி ஒரு கறி குழம்பு ஏதாட்டும் வச்சிருக்கலாம்ல. ரசத்தையும் ஊறுகாயும் கொண்டு வந்து வச்சிருக்கா, நீயே தின்னு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏங்க என்ன சொல்லுறது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்களே. கேட்க முடியாது. நானும் போனா போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்றது ஒழுங்கா கேளுங்க. என்னம்மா பிரச்சனை? அத்தை தான் உனக்கு கறியெல்லாம் வாங்கி கொடுத்தோம்ல, செய்யலையா? நீங்களாட்டு நான் சொல்றது கேட்கீங்களா, இல்லை உங்க பிள்ளை மாதிரி தான் பேச போறீங்களா? நான் கேட்க மாட்டி, சொல்லு. இவ போய் சொல்லுவாமா, இவட்ட எதுவும் கேட்காதீங்க. யோ தலை பக்கட்டு மாட்டேயரே, நானா போய் சொல்லுவேன்? நானா போய் சொல்லுவேன்? சரிம்மா, என்ன நடந்துச்சு? எதுக்கு செய்யலை சொல்லு. எத்தே, நானும் கறியெல்லாம் வெட்டிட்டு சாப்பாடு செய்யலான்னு தான் எடுத்துட்டு போனதே. பார்த்தா கரண்ட் போயிட்டுத்தே. கரண்ட் இல்லாமல் கரண்ட் அடுப்பில் எப்படி சாப்பாடு செய்ய முடியும்? இந்த லூசு மனுஷன் அதை கேட்க மாட்டேக்காரு. ஆமாம், அது மறந்தே போயிட்டே. கரண்ட் இல்லை, அதான் காத்தே வரல, புழுக்கமாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரண்ட் இல்லைன்னா என்ன? விறகடுப்புல போட்டு செய்ய வேண்டியதானே? ஓஹோ, வீட்டில் கேஸ் இல்லைன்னா கரண்ட் அடுப்பு வாங்கணும், கரண்ட் அடுப்பும் இல்லைன்னா விறகடுப்பில் போட்டு செய்யணும், விறகடுப்பும் இல்லைன்னா என்ன செய்யணும்?
ஏதாட்டும் ஒன்று செஞ்சு சோறு பொங்கி தரணும். இவ்வளோ பேச்சு பேசுதீரே, பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்கு, பெட்ரோல் கிடைக்கல, அதனால நான் வண்டியில் போக மாட்டேன், பஸ்ஸில் போக மாட்டேன், சைக்கிளில் போகிறேன்னு போக வேண்டியதானே. காலங்காத்தால 5 மணிக்கு கூட வரிசையில் நின்று போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கி போட்டுட்டு தானே போறீரு. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? மனுஷன் வேலைக்கு போக வேண்டாமா? நடந்து போங்க, சைக்கிளில் போங்க, எப்படியாவது போக வேண்டியதானே. பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுங்கும் போது எங்களுக்கு கேஸ் இல்லாமல் வேலை நடக்காது. எங்கேயாவது போய் கேஸ் வாங்கிட்டு வாங்க. இன்னும் வீட்டில் கேஸ் இல்லைன்னா காப்பி கூட போட மாட்டேன், நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு தான் இருப்பேன். கேஸ் நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்து தாரீங்களோ அப்போ தான் வீட்டில் சாப்பாடு, இல்லைன்னா 3 வேளைக்கும் ஹோட்டலில் தான் வாங்கி தரணும். ஏல இதுக்கு நீ பேசாமல் ரசத்தையும் ஊறுகாயும் தின்னுட்டு போயிருக்கலாம் தெரியுமா? மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்படி படுத்துக்கிட்டே ஃபோனை பார்க்குற சுகமே தனி. தூக்கம் வேற கண்ணை கட்டிக்கிட்டு வருது. அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்கணும்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்கலாம். ஃபோனில் வீடியோ பார்த்தா கீழே வைக்கவே மனசு வர மாட்டேக்கே. நம்மளே 7 வயசில் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிறகு பிள்ளைகளும் பார்க்கத்தானே செய்யும். நம்ம முதல்ல ஃபோனை பார்க்குறத குறைக்கணும், அப்போ தான் பிள்ளைகளும் பார்க்காம இருக்கும். நம்ம என்ன எப்பவுமே எடுத்து பார்க்கோம், ஏதாட்டும் தேவைப்பட்டால் எடுத்து பார்க்கோம். லட்சுமி அக்கா என்ன செய்தீங்க? எவாடி அது மத்தியானம் தூங்குற நேரத்தில் வந்து லட்சுமி அக்கான்ட்டு வர்றது? லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கீங்களா இல்லையா? குரலை பார்த்தா நெட்டச்சி குரல் மாதிரில இருக்கு. நெட்டச்சி நீயாது? ஆமாக்கா, இருக்கீங்களா இல்லையா? அடியே நெட்டச்சி நீயான்னு கேட்க, நீ என்ன இருக்கீங்களான்னு கேட்க. நான் இல்லாம என்ன பியாயா இருக்கு? வாட்டி வா, பெட்ரூம்ல தான் கிடக்கேன். என்னக்கா படுத்து கிடக்கீங்க? ஏமுட்டி தினம் சாப்பிட்டு படுக்கத்தானே செய்வேன். பஞ்சாயத்துக்கு வரலையா? பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? ஏக்கா தலைவர் பஞ்சாயத்துக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காருல்லக்கா. ஆரஞ்சு மண்டை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனானே. ஐயோ ஆமா, காலையில் வந்து சொன்னாமலே, மறந்தே போயிட்டனே. எல்லாரும் கண்டிப்பாக பஞ்சாயத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். எங்க வீட்டுக்காரர் தாரசால படுத்து கிடந்தாரு பாத்தியா? ஆமாம், படுத்து கிடந்தாரு. அவரையும் சேர்த்து கூட்டு போவோம் டி. பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. உங்க வீட்டுக்காரங்க? ராமுக்கு ஃபோன் அடித்து சொன்னேக்கா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், வேணா வாரேன் இருக்காரு. அப்ப சரி, எத்தனை மணிக்கு வரணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமாக்கா 2 மணிக்கு, மணி 2 போகுது. வாங்க போவோம். ஐயோ எங்க வீட்டுக்காரர் தூங்குனாருன்னா கும்பகர்ண மாதிரில தூங்குவாரு. அவர் எழுப்பி கூட்டு போறதுக்குள்ள போதும் ஆயிருமே. எந்திரிச்சா பாப்புங்கக்கா, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவோங்கியா? சை, இல்லைன்னா தண்ணியை ஊற்றி எழுப்பி விட்டு கூட்டு போவோங்க. எட்டி எங்க வீட்டுக்காரர் பாவம் டி. மத்தியானம் போல் ஆம்பளைக்கு தூக்கம் என்ன வேண்டி கிடக்கு? இன்னைக்கு இங்கே தூங்குவார், நாளைக்கு ஆஃபீஸில் போய் தூங்குவார். இதே பழக்கம்தான் அங்கேயும் வரும். ஆமாட்டி ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா, ஊத்தி விட்டு கூட்டு போவோம். மிஸ் நீங்க 2 பேரும் சில்பாக்கா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். வாரோம்மா, வாரம் வெள்ளிக்கிழமை தானே? ஆமா மிஸ். அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவோம்மா. வராமல் எப்படி இருப்போம்? உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வராமல் விடுவோமா? தமிழ் டீச்சர், நீங்கள் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? நான் எலுமிச்சை சோறும் உருளைக்கிழங்கும் கொண்டு வந்திருக்கேன். அப்போனா சேம் பிஞ்சு. நானும் எலுமிச்சை சோறும் கொண்டு வந்திருக்கேன், தயிர் சோறும் கொண்டு வந்திருக்கேன். ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். மது மிஸ், நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நான் சப்பாத்தியும் குருமாவும் கொண்டு வந்திருக்கேன் மிஸ். உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் மத்தியானம் சப்பாத்தி தின்ன மாதிரியே இருக்காது. நல்ல வயிறு நிறைய சோறு சாப்பிட்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி சாப்பிடுவேன், ஆனால் வேண்டாம், வெயிலுக்குள்ளே தயிர் சோறு சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும். ஆமா மிஸ், எனக்கு டைம் இல்ல. காலையில சப்பாத்தி செஞ்சேன், அதையே கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு தயிர் சோறு தான் கொண்டு வரணும். எக்ஸாமெல்லாம் முடிய போகுது, நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் மிஸ், இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 1 வருஷம் பாடா பட்டாச்சு. இன்னும் 1 மாதத்துக்கு நம்மளுக்காவது லீவ் விடுவாங்க. நம்மளுக்கு தான் லீவு கிடையாதுல்ல, டெய்லி ஸ்கூலுக்கு வரணும்ல மிஸ். லீவு கிடையாதுனாலும் இது லீவு தாம்மா. பிள்ளைகளை மேய்க்க வேண்டாம் பார்த்தியா? நம்ம மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கலாம்ல. பேப்பர் கரெக்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல, உங்களை கூப்பிட்ருக்காங்களா? ஆமாம் கூப்பிட்ருக்காங்க, போகணும். என்னையும் கூப்பிட்டுருக்காங்க மிஸ், நானும் வருவேன். இந்த வாட்டி பேப்பரெல்லாம் ரொம்ப கஷ்டமாக திருத்த வேண்டாம், பிள்ளைகளை ஏதாட்டும் எழுதி விட்டுருந்தாலே மார்க்கு ஃபுல்லாக போட்டுறணும்னு சொல்லியிருக்காங்களே. அதுதான் கொடுமையான விஷயம். அவனுங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு போயிடுவானுங்க. கிடந்து கஷ்டப்படுறது நம்ம தானே. ஏன் மிஸ், அதில் என்ன பிரச்சனை? மார்க் போடணும்னா போட்டு விட்டுற வேண்டியதானே. ஏதாவது எழுதியிருந்தாலே மார்க் ஃபுல்லாக போட்டணும்னு சொல்லுதாங்கல்ல. ஒரு பையன் என்ன எழுதி வச்சிருந்தான் தெரியுமா? அது பையனா பிள்ளையான்னு தெரியல. பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் எழுதியிருக்கான் ஜெயம் ரவின்னு. அதுக்கு நான் ஃபுல் மார்க் போட முடியுமா?